உறக்கம் எவ்வளவு முக்கியமோ அது கம்பல்சரி, தவறாக நினைக்காதீங்க. செக்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி பெண்களுக்கு, அதுவும் கணவனை இழந்த பெண்களுக்கு. இதோட பெரிய பஞ்ச் டைலாக் என்ன தெரியுமா? அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, கணவனை கொலை பண்ணிட்டா கூட 12 வருஷம் தான் ஜெயிலு, என் கணவர் தானா இறந்துட்டாரு, ஆனா எனக்கு ஆயுள் முழுக்க ஜெயிலும்பாங்க. இது வந்து இறந்து போன உங்களுக்கு ஓகே, நல்ல பொண்டாட்டி, அதுவும் பொண்டாட்டி சம்பாரிச்சு போட்டு நல்லா பாத்துக்கிற ஒரு லைஃப் கிடைச்சும் சில தருதலைங்க தற்கொலைங்க, பொம்பளை பொறுக்கிங்க, ஊர் மேயறது இருக்கு, நல்ல கணவர் கிடைச்சும் கணவருக்கு தெரியாம, எவ்வளவு சீரழிவு இல்லையா? நம்ம அந்த சீரழிவுலாம் விட்டுருங்க, பெண்களை பத்தி மட்டும் பேசணும். அதுவும் இதுல வந்து ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா, ஆல்ரெடி அவருக்கும் திருமணமாகி அவங்க மனைவி இறந்தத மாதிரி காட்டுறாங்க. ஆனா இப்ப நிறைய ஆண்கள் பெண்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுக்குற ஆண்களுக்கு திருமணமே ஆகாம முதல் தரமே மனசார ஏத்துக்கிற ஆண்களையும் நான் இன்ஸ்டா பேஜ்ல பார்த்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப 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 எப்படி சொல்றது, சீரியஸா நான் எப்பயும் படம் பேசுவேன்னா, பட் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் மூவி பார்த்துட்டு வந்து அந்த சூட்ல அந்த ஃபீல்ல நான் வந்து பேசணுங்கிறது அப்படியே உட்காந்துட்டேன். சரி, எனக்கு வந்து முதல்ல நான் போடுற எல்லா ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வீடியோஸும் வந்து லேட்டா தான் போடுவேன். அந்த ஷெடியூல் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஷெடியூல் இருக்கு, யூடியூப்ல ஷெடியூல் இருக்கு. அந்த ஷெடியூலுக்கு அந்த மாதிரி இப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா நான் போன கோயிலுக்களோட இது இருக்கும், மற்ற நேரங்கள்லாம் இது இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் மூவிங்லேயே இருக்கேன், என்னோட ஒர்க் விதமா நான் கொஞ்சம் வேற இடங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுனால ப்ராப்பரா என்னால உட்காந்து போட முடியல. பட் இது நான் இம்மிடியேட்டா தியேட்டர்ல முடிச்சுட்டு வந்து இம்மிடியேட்டா ரெஃப்ரெஷ் ஆகி அழுது மூவியில தனியா வந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலி துணைக்கு ஆள் இல்லாம நான் வரவே மாட்டேன், செகண்ட் ஷோ தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். இந்த படத்தை என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு தாய் 2 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான போராட்டத்தை தான் காட்டுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும், அதுதான் ட்விஸ்ட், சரியான பஞ்சு. அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின், அவங்க வந்து கணவரை இழந்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்களை வச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து நைட்டை தொந்தரவு பண்ணுவானுங்க ஆம்பளைங்க. அதனால பெத்த தாயோ கூட பிறந்த அண்ணன், அதாவது 2 ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. இவங்க போய் கேட்கும்போது யாரும் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூட்டி வரும். கல்யாணம் ஆக போது தெரிஞ்சோன்னா அந்த குடும்பம், அந்த கிளிப்பு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். 65 வயசாகிற உனக்கே இன்னும் புருஷனை விட்டு வர முடியல, நான் வாழ வேண்டியதை நான் இதோட திருமணம் பண்ணிக்கிறதுல, முறையா பண்ணிக்கிறதுல, என் மகனோட சப்போர்ட்ல பண்ணிக்கிறதுல என்ன குறைன்னு கேட்டிருப்பாங்க. அடிச்சு மூஞ்சி போடலாம் அந்த மாதிரி ஒரு செம்ம இது. சசி சாரோட படைப்புகள் எப்பவுமே நல்லா இருக்கும். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நிறைய மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து என்னோட பர்சனலா ஆத்மார்த்தமா சசி சாருக்கு ரொம்ப 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 ரொம்ப, இப்ப சசி சாருமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு ஆண்கள் வந்து பொண்டாட்டி உயிரோட இருந்தா